நமஸ்தே ஸ்கந்தாஸ் இந்த யூடியூப் சேனலில் இப்போ நம்ம பிராத்மிக் எக்ஸாமுக்கான வரக்கூடிய ஆகஸ்ட் 2026 எக்ஸாமுக்கு ட்ரிச்சி சபாவுக்கு இம்பார்ட்டன்ட் லிஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது சென்னை சிட்டியை தவிர மற்ற எல்லாருக்கும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. பிராத்மிக் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான எக்ஸாம் அப்படின்னா அது பிராத்மிக் தான். நம்ம வந்து அதில் பேசிக் லெசன் கொஷின் ஆன்சர்ஸ் ஒரு 17 லெசன்ஸ்க்கு நல்லா தரோ பண்ணுங்கள். செகண்ட் ரோமன் நம்பர்ஸ் நியூமரல்ஸ், அதாவது 1 to 50 ஒரு 10 எடுத்துகிட்டு 1 வீக்குக்கு ஒரு 10 நம்பர்ஸ் நல்லா டெஸ்ட் எழுதி பாருங்கள். அதில் சூப்பராக மார்க் எடுத்துடலாம். தேர்ட் ரோமன் போயம் இஆர்சி, போயத்தோட பேராகிராஃப் கொடுத்துட்றாங்க. அதுக்கு இங்கிலீஷ் மீனிங் தான் எழுத போகிறீங்க, ஹிந்தியில் எதுவும் எழுத போகிறதில்ல. ஸோ நார்மலாக ஒரு கொஷின் ஆன்சர் இங்கிலீஷில் படிப்பீங்களா, அது மாதிரி இதை படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக அந்த ரோமனும் அட்டன் பண்ணிடலாம். ஃபோர்த் ரோமன் மனப்பாட பாட்டு. ஃபஸ்ட்டு ஒரு 2 or 3 தோகையை நல்லா தரவு பண்ணும்போதே அதுலேருந்தே வந்துடும். ஒன்று தான் நம்ம அட்டன் பண்ண போகிறோம். ஃபிஃப்த் ரோமன் ப்ரோஸ் மீனிங்ஸ், லெசன்ஸில் இருக்கக்கூடிய ஹிந்தி வேர்டுக்கு இங்கிலீஷ் மீனிங். இது மாதிரி நீங்கள் ஒரு 6 லெசன்ஸ்க்கு படிச்சிட்டாலே போதும். சிக்ஸ்த் ரோமன் ப்ரோஸ் ஆப்போசிட்ஸ், இதுவும் ஒரு 6 லெசன்ஸ்க்கு நல்லா தரவு பண்ணிட்டா போதும். செவன்த் ரோமன் ட்ரூ ஆர் ஃபால்ஸு, இருக்கிறதே 3 லெசன்ஸுக்கு தான். 1 2 3 அப்படின்னு 3 லெசன்ஸ்க்கு தான் இருக்குது. ஆனால் அதோட மீனிங்கை புரிஞ்சு படிக்கணும். அப்போ தான் ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்கையில் அந்த சென்டென்ஸ்க்கான மீனிங் தெரிஞ்சால் தான் அது ட்ரூவா ஃபால்ஸான்னு நம்மளால் எழுத முடியும். அதனால் மீனிங்கை புரிஞ்சு படிங்க. அடுத்து எய்த் ரோமன் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இது 2 லெசன்ஸ்க்கு தான் இருக்குது. அந்த கொஷின்லேயே ஆன்சர் இருக்கும், எது சரியான ஆன்சர் நம்ம செலக்ட் பண்ணி போடணும். இது 2 லெசன்ஸ்க்கு தான் இருக்குது. மேட்ச் த ஃபாலோயிங், இதுவும் 2 லெசன்ஸ்க்கு தான் இருக்குது. 4,5 இந்த 2 லெசன்ஸில் தான் இருக்குது. அதாவது இம்பார்ட்டன் அப்படிலாம் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. மேட்ச்னால் அது 2 லெசனில் தான் இருக்குது. அதுக்கு மீனிங் புரிஞ்சு படிக்கிறது தான் இங்கே விஷயமே. அந்த மேட்ச்சு சூஸு இதுக்கெல்லாம் தனித்தனி வீடியோ வேணால் நான் கூட அப்லோட் பண்ணுறேன். சூஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் 2 லெசனுக்கு இருக்குல்ல, அந்த 2 லெசனுக்கு உள்ள எல்லா சூஸுக்குமே நான் வந்து வாசித்து மீனிங் சொல்லி வீடியோ போடுறேன். அதை பார்த்து கூட நீங்கள் படிக்கலாம். மீனிங் தெரிஞ்சால் தான் கரெக்ட் ஆன்சரை நம்ம எழுத முடியும். நெக்ஸ்ட்டு 10th ரோமன் ஃபில்லிங் த பிளாங்க்ஸு. இருக்கிறதே 2 லெசன்ஸ், டோட்டலி 6 ஃபில்லப்ஸ் தான். அந்த ஆன்சர்ஸை மட்டும் கூட நீங்கள் படிச்சுட்டு ஒரு 5 டைம்ஸ் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த கொஷினுக்கு எந்த ஆன்சர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த ரோமனில் கான்ஃபிடண்ட்டாக மார்க் எடுக்க முடியும். 11th ரோமன் மேக் சென்டென்ஸ், 3 லெசன்ஸ்க்கு தான் இருக்குது. 5 6 7 நீங்கள் 5,6 அந்த 2 லெசன்ஸை நல்லா படித்தாலே அட்டன் பண்ணுற மாதிரி வந்துடும். 12th ரோமன் ஸ்மால் கொஷின்ஸ் ஃப்ரம் ப்ரோஸ். இது 4 லெசன்ஸ்க்கு தான் இருக்குது. அந்த 4 லெசன்ஸையும் நல்லா தரும். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா கியா வாட்டுங்கிற வேர்டை எடுத்துகிட்டு ஒரே ஒரு வேர்டு ஆன்சர், மற்ற எல்லாமே அந்த கொஷினில் உள்ளதே. ரொம்ப ஈஸியான ரோமன்னா அதில் இதுவும் ஒன்று. ப்ரோஸ் ஸ்மால் கொஷின்ஸ் 4 லெசன்ஸுக்கு இருக்குது. நல்லா தரவு பண்ணும்போது ஈஸியாக மார்க் எடுக்க முடியும். 13th ரோமன் ப்ரோஸ் டீட்டெயில்ஸ்னு சும்மா சொல்கிறோம், ஆனால் அங்கே இருக்க ஆன்சரோ 3 லைன்ஸ் இப்படி தான் இருக்கும். அது 2 லெசன்ஸுக்கு தான் இருக்குது. அதுலேயும் 3 லெசன்ஸ்க்கு இருக்குது. நீங்கள் 2 லெசன்ஸ்க்கு, அதாவது நீங்கள் மேக் சென்டென்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் தான் டஃப்பாக ஃபீல் பண்ணுற ஒரு ரோமனாக இருக்குது. அதை நீங்கள் 3 லெசன்ஸ்க்கு இருக்குது, ஆனால் 2 லெசன்ஸ்க்கு படித்தாலே அட்டன் பண்ணுற மாதிரி வந்துடும். அடுத்தது எஸ்ஏ, தூதுமே பானி ஏக்கத்தாக்கா ஃபல். இது 2ஐயும் நல்லா தரவு பண்ணுங்கள், படித்து பார்க்காம எழுதி பாருங்கள். டிரான்ஸ்லேஷன் ஹிந்தி டு இங்கிலீஷ், இது வந்து எல்லாத்தையுமே படிக்கணும். அப்புறம் இங்கிலீஷ் டு ஹிந்தி, இதையும் எல்லாத்தையுமே படிக்கணும். தன்யவாத்.